வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். இந்த உலகத்துல பல ஆச்சரியங்கள் தர விசித்திரமான விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் கட்டவரல் சைஸ் இருக்கிற குரங்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதோட பேரு பிக்மி மார்மோசெட். அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. பிக்மி வகை குரங்குகள் பாத்தீங்கன்னா 85 கிராம்ல இருந்து 140 கிராம் வரைக்கும் தாங்க இருக்கும். இதோட ஹைட்னு பார்த்தா 6 இன்ச் தான். இதோட மொத்த உருவம் பாத்தீங்கன்னா ஒரு குச்சி ஐஸோட உருவம் தான் இருக்கும். அது மட்டும் இல்லங்க, இது ஒரு மரத்துல இருக்கு அப்படின்னா அதை பைனாக்குலர் இல்லாம நம்மளால பார்க்கவே முடியாது. ஆந்தைகளை போல பிக்மி குரங்குகளுக்கும் பாத்தீங்கன்னா 180 டிகிரி தான் தலையை ரொட்டேட் பண்ற சக்தி இருக்குங்க. அது இருக்கிற சைஸுக்கு அப்படியே திரும்பலாம். எதுக்கு தலையை மட்டும் திருப்பிக்கிட்டு? இந்த பிக்மி வகை குரங்குகள் பாத்தீங்கன்னா எப்பயுமே ட்வின்ஸ் குட்டி தான் போடுமா. எப்பயாவது பாத்தீங்கன்னா 3 குட்டி போடுமா. ரொம்ப அதிசயமா தான் ஒரு குட்டி போடுமா. கீர்த்தி சிறுசுனாலும் மூர்த்தி பெருசுன்னு சும்மாவா சொன்னாங்க. இந்த வகை பிக்மி குரங்குகள் பாத்தீங்கன்னா மரத்துல இருக்கிற பிசுன்னு அப்புறம் சின்ன சின்ன பழங்களை தான் சாப்பிடும். அது மட்டும் இல்லாம மரங்கள்ல இதுங்க ஒளிஞ்சுதான் வாழுமா. இதுங்க இருக்கிற சைஸுக்கு நார்மலா வந்தாலே கண்டுபிடிக்க முடியாது. ஒளிஞ்சு வேற வாழுதா. குட்டிங்க பிறந்ததுக்கு அப்புறம் பெத்த குரங்குங்க வேற வேலையை பார்க்க போயிடுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது கூட பிறந்த குட்டிங்க இல்ல கூட்டத்துல இருக்கிற கொஞ்சம் மெச்சூர்டான குட்டிங்க தான் இந்த குட்டிங்களை வளர்க்குமா. இதுதான் பாசம். பிக்மி வகையில 2 வெரைட்டி இருக்குங்க. ஒன்னு கருப்பு கலர்ல நிறைய முடியோட இருக்கும். இது வெஸ்டர்ன் பிக்மி. இன்னொன்னு பழுப்பு நிறத்துல கொஞ்சம் ஒல்லியா இருக்கும். இது ஈஸ்டர்ன் பிக்மி. 2 வகையுமே அமேசான் காடுகள்ல தான் வாழுது. அப்போ இது அமேசான் காடுகள்ல வாழ்ற அரிய வகை குரங்கினம். ஒவ்வொரு பிக்மி குரங்கு குடும்பத்துக்கும் ஒரு தலைவர் இருப்பாரு. அந்த தலைவர் சொல்றதுதான் எல்லாரும் கேட்குமா. அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துக்கு பேரு ட்ரூப்பா, அதாவது மிலிட்டரி மாதிரி கட்டுக்கோப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க. அதுங்க இருக்க சைஸுக்கு பேரை பார்த்தீங்களா எவ்வளவு மாசா இருக்கு. பிக்மி வகை குரங்குகள் காலையில ரொம்ப சீக்கிரமா எந்திரிச்சிருமா. குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து தான் சாப்பிடுமா. அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட இருக்கிறப்போ பெயின் பார்க்கறது மசாஜ் பண்றதுன்னு ரொம்ப பிஸியா இருக்குமா. தூங்குற நேரத்தை தவிர கண்ட நேரத்துல கண்ட இடத்துல உட்கார்ந்துலாம் தூங்காதான். ஸ்கிரிப்ட் என்ன குத்தி காட்டுற மாதிரியே இருக்கே. பிக்மி வகை குரங்குகள் பறவைங்க மாதிரியே ஒலி எழுப்புமா. தூரத்துல இருக்கிற தங்களோட இன குரங்குகளோட கம்யூனிகேட் பண்றதுக்கும் மற்ற விலங்குகளை தொந்தரவு பண்ணாம அவங்கள்ட்ட பேசுறதுக்கும் இந்த மாதிரி சவுண்டை யூஸ் பண்ணுதுங்களாம். நம்ம ஆளுங்க இருக்கானுங்களே, நம்மள்ட்ட ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி ஊரே எழுப்பிடுவானுங்க. சைஸ்ல சின்னதா இருந்தாலும் இந்த பெண் பிக்மி குரங்குகளுக்கு குசும்பு அதிகமாங்க. மற்ற ட்ரூப்ல இருக்கிற ஆண் குரங்குகளை மயக்கிறதுக்காக தங்களோட அழகை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுங்களை மயக்குமா. அதனால ஆண் குரங்குகளுக்கு நடுவில் சண்டை ரத்த வளரி ஆயிடுமா. இதை பார்த்து இதுங்களுக்கு ஒரு சந்தோஷம். அங்கேயும் இப்படித்தானா. பிக்மி வகை குரங்குகள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அது எண்ணிக்கையில ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா இந்த குரங்கை வீட்டுல வளர்க்கறது ரொம்ப பெருமையான விஷயம்னு சொல்லி பல லட்சம் கொடுத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அவன் இங்க சம்பாதிக்கிறதுக்கு குரங்கு பல்ட்டி எல்லாம் அடிக்கிறான். இந்த குரங்கு எதுவுமே பண்ணாம பல லட்சத்துக்கு விலை போகுது. பிக்மி வகை குரங்குகளோட ஆயுட்காலம்னு பாத்தீங்கன்னா 20 வருஷமா இருந்திருக்கு. ஆனா இப்ப சுற்றுச்சூழல் எல்லாம் கெட்டு போனதுனால அது 12 வருஷமா கம்மியாயிடுச்சு. இன்னும் அதோட ஆயுள் காலம் குறையறதுக்குள்ள ஏதாவது பண்ணி காப்பாத்தி விடுங்க. ஓகே மக்களை, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ்.